தமிழ்நாட்டில் கஞ்சா, கொலை, கொள்ளை என சட்டம் சீர்குலைந்துள்ளது என ஆற்காடு அதிமுக வேட்பாளர் எஸ்.எம். சுகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் ராணிப்பேட்டை அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளரும் ஆற்காடு சட்டமன்ற அதிமுக வேட்பாளருமான எஸ்.எம். சுகுமார் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது கிராம மக்கள் சார்பில் அவருக்கு பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் சிறப்பான வரவேற்பளிக்கப்பட்டது. தொடர்ந்து தனக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டி பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். அப்பொழுது பேசிய அவர், தமிழக முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றவுடன் 10,000 ரூபாய் வங்கியில் வரவு வைக்கப்படும் எனவும், அனைத்து பெண்களுக்கும் 2,000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் தற்போது சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும், கஞ்சா, கொலை, கொள்ளை குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மூஞ்சல்பட்டினுடைய ஆறுமுக மன்னனுடைய ஜம்பு அவர்களே